வணக்கம். நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமே பெயருக்கு முன்னால் ஒரு புனை பெயரை சொல்லி அழைப்பது, பட்டப்பெயர் சொல்லி அழைப்பது வழக்கமாகிவிட்டது. இது என்னன்னு எனக்கு புரியல. என்னுடைய பேர் பாலன் அப்படின்னா நண்பர் பாலன், அவ்வளோதான், போதுமானது. தோழர் பாலன், திரு பாலன், ஏதோ சொல்லிக்கலாம். அவர்களேன்னு சொல்கிற கூட தவறு. ஏன்னா அவர்கள்ங்கிறது ப்ளூரலான வார்த்தை, பன்மைக்கு பயன்படுத்துறது. பாலன் அவர்களையும் சொல்கிறதே தவறு. திரு பாலன் தான், அவ்வளோதான். இதையே நம்ம தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது போக அவங்களுடைய பட்டப்பேரை வேற சொல்ல வேண்டியிருக்கு. எம்ஜிஆர் அவர்கள்னு சொன்னால் போதும், அவர்கள்னு சொல்லவே கூடாது. இப்போ தான் சொன்னேன். இருந்தாலும் திரு எம்ஜிஆர், உயர் திரு எம்ஜிஆர் போதுமானது. உயர்மிகு ஜெயலலிதா போதுமானது. இப்போ அவங்களுக்கு முன்னாடி அடைமொழி வேற சேர்க்க வேண்டியது. மு கருணாநிதி தான் ஒரு பேர். கலைஞர்னு கையெழுத்து போட்டாங்கன்னா செல்லாது. அப்புறம் எதுக்காக கலைஞர்னு சொல்கிறாங்க எனக்கு புரியல. பேரை விட புனை பேரில் என்ன மரியாதை இருக்குது? CN அண்ணாதுரை தான் அவருடைய பேர். அதென்ன அறிஞர்? மீதியெல்லாம் அறிஞர்கள் கிடையாதா? வேறு நல்ல கருத்துக்கள் சொன்னதெல்லாம் அறிஞர் கிடையாதா? ஈவே ராமசாமி, திரு ஈவே ராமசாமி போதும். அதனால் அவருக்கு மட்டும் பகுத்தறிவு பாலவன் பெரியார். இது எங்கே கொண்டு முடியுதுன்னு எனக்கு புரியல. எல்லோரையும் பட்டப்பெயர் வைத்து அழைப்பது என்ன வகையானது பெயரழைப்புன்னு எனக்கு புரியல. ஒரு பெயரை சொல்லி அழைப்பது. ரோட்டில் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, தளபதி இங்கே வாங்க, தளபதி இங்கே வாங்கன்னு வருவாரா? விஜய் இங்கே வாங்கன்னா வருவாரா? இது என்ன வகையில் நம்ம இருக்கோம்? நாமளே தாழ்த்திக்கிறோமா? இல்லாட்டி பட்டப்பெயர் வைத்து கூப்பிட்டால்தான் அவருக்கு தெரியும்னு நம்ம நினைக்கிறோமா? பட்டப்பெயர் தான் சரி அப்படின்னு அவர் நினைக்கிறாரா? எனக்கு புரியல. எதனால் இந்த பட்டப்பெயர்? யார் வழிகாட்டியது? புரியவில்லை. பெயரை சொல்லி அழைத்தால் மரியாதை குறையாது. அவனே இவனை என்று அழைத்தால் மரியாதை குறையும். பெயரை சொல்லி அழைப்பது ஒன்றும் தவறல்ல. இலக்கியங்களிலேயே மன்னர்களை சாதாரண புலவர்கள் பெயர் சொல்லி அழைக்கிறார்கள், அழைத்திருக்கிறார்கள். பெயரை சொல்லி அழைப்பதால் எந்த கௌரவமும் குறையாது. நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.